அனைவருக்கும் வணக்கம். அஸ்வசும தொடர்பான செய்தி வெளியாக இருக்கிறது. நலன்புரி நன்மைகள் சபை மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டு இருக்கிறது. அஸ்வசும நலன்புரி திட்டத்தை இதுவரை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் இந்த செய்தி தொடர்பில் கவனமிடுங்கள். அதாவது, ஒரு நபர் அஸ்வசும நலன்புரி திட்டத்திற்கு உள்வாங்கப்பட்டால் எந்தவித தங்கு தடையுமின்றி 12 மாதங்கள் அவருக்கு, அதாவது ஒரு வருடம் முழுவதுமாக அவருக்கு எந்தவித தங்கு தடையுமின்றி அந்த அஸ்வசும நலன்புரி திட்ட கொடுப்பனவு போய் சேரும். அவர் அதனை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் புதிய வருடத்திற்கு, அதாவது 12 மாதங்கள் நிறைவு பெற்று மேலதிகமாக 12 மாதங்களுக்கு அவர் அந்த அஸ்வசும நலன்புரி திட்டத்தை பெறுவதற்கு தகுதியுடையவராக இருக்கிறாரா என்பதை ஆராய்வதற்காக அவர் தன்னுடைய விண்ணப்பங்களை புதிதாக சேர்க்க வேண்டும், அதாவது புதுப்பிக்க வேண்டும். அவ்வாறு புதுப்பிக்கின்ற போதுதான் அதனை ஆராய்ந்து குறிப்பிட்ட நபர் இந்த 12 மாதங்களுக்கு இந்த அஸ்வசும நலன்புரி திட்டத்தை பெற தகுதியுடையவரா என்பதனை ஆராய்ந்து உண்மையில் தகுதியுடையவராக இருந்தால் 12 மாதங்களுக்கு அவருக்கு அஸ்வசும நலன்புரி திட்டம் எந்தவித தங்கு தடையும் இன்றி கிடைக்கும். ஒருவேளை அவர் தகுதியற்றவராக காணப்பட்டால் அந்த கொடுப்பனவு கிடைக்காது. அதற்காகத்தான் இந்த நலன்புரி நன்மைகள் சபை அடிக்கடி அறிவிக்கின்றது. 12 மாதங்கள் நிறைவு பெற்ற பின் பொதுவான ஒரு அறிவித்தலை விடுக்கிறது, உங்களுடைய தகவல்களை புதுப்பியுங்கள் என்று சொல்லி. இவ்வாறு இதுவரை காலமும் அஸ்வசும நலன்புரி திட்டத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற பல பயனாளிகள் தங்களுடைய இந்த விவரங்களை புதுப்பிக்காமல் இருக்கிறார்கள். உண்மையில் அடுத்த 12 மாதங்களுக்கும் இந்த அஸ்வசும நலன்புரி திட்டத்தை பெற தகுதியானவர்கள் கூட இந்த அறிவித்தலை கருத்தில் கொள்ளாமல் தங்களுடைய தரவுகளை புதுப்பிக்காமல் இருக்கிறார்கள். ஆகவே இவர்களுக்குமாக சேர்த்துத்தான் இந்த அஸ்வசும நலன்புரி திட்டம் இல்லாமல் போக போகிறது. இது தொடர்பாகத்தான் இந்த நலன்புரி நன்மைகள் சபை மிக முக்கியமான தகவலை வெளியிட்டு இருக்கிறது. இது தொடர்பாக இந்த செய்தியில் மிக சுருக்கமாக பார்ப்போம். இந்த செய்தியை பார்ப்பவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அல்லது ஏனையவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். மிக விரைவாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்தது போன்று உங்களுடைய தரவுகளை புதுப்பித்துக் கொள்வதன் மூலம் அடுத்த 12 மாதங்களுக்கு நீங்கள் அஸ்வசும நலன்புரி திட்டத்தை உண்மையில் தகுதியுடையவராக இருந்தால் பெற்றுக்கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால், நீங்கள் புதுப்பிக்காத போனால் உங்களுக்கு உண்மையில் கிடைக்க வேண்டிய இந்த கொடுப்பனவு இல்லாமல் போக போகிறது. ஆகவே இந்த செய்தியை பார்ப்பவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், ஏனையவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அதாவது, அஸ்வசும திட்டத்தில் தங்களது தகவல்களை சரியான நேரத்தில் புதுப்பிக்க தவறியதால் அந்த நன்மைகளை இழக்கும் அபாயத்தை பல பயனாளிகள் எதிர்கொண்டிருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறித்த விடயத்தை நலன்புரி நன்மைகள் சபையினுடைய தலைவர் நிமால் கொடவலக்கெதிர தெரிவித்திருக்கிறார். அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் கீழ் ஒரு பயனாளி தெரிவு செய்யப்பட்டால் 12 மாத காலத்துக்கு தடையின்றி கொடுப்பனவுகளை அவர் பெறுவார். அதன் பின்னர் அந்த பயனாளி அடுத்த 12 மாத சுழற்சிக்கும் தகுதியானவரா என்பதை தீர்மானிக்க வருடாந்த மீளாய்வு செய்யப்படுவது கட்டாயமாகும். இந்த மீளாய்வுக்காக தகவல்களை புதுப்பிக்கும் பணி 2025 நவம்பர் 20 ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. எவ்வாறு இருப்பினும் சுமார் 85,000 பயனாளிகள் இதுவரை தங்களது தகவல்களை புதுப்பிக்கவில்லை என்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை இந்த நலன்புரி நன்மைகளுடைய சபையின் தலைவர் தெரிவித்திருக்கிறார். 85,000 பயனாளிகள், அதிகளவான நாட்டில் இருக்கின்ற 90% அதிகமானவர்கள் இந்த அஸ்வசும நலன்புரி திட்டத்தை பெறுகிறார்கள். ஆனால் அவர்களில் 85,000 அதிகமான பயனாளிகள் இதுவரை தங்களுடைய தரவுகளை புதுப்பிக்கவில்லை என்ற ஒரு தகவலை இவர் வெளிப்படுத்த இருக்கிறார். இவர்களுக்கு இந்த அஸ்வசும நலன்புரி திட்டம் இல்லாமல் போக போகிறது. வருடாந்த மீளாய்வுக்காக தங்களது தகவல்களை சரியான நேரத்தில் புதுப்பிக்க தவறியதன் காரணமாக அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் கீழ் ஏழை மற்றும் மிக ஏழை என வகைப்படுத்தப்பட்ட 85,000 மேற்பட்ட நபர்கள் தங்களது நன்மைகளை இழக்கும் நிலையில் இருக்கின்றனர். அஸ்வசும பயனாளிகளின் தகவல்களை புதுப்பிக்கும் செயல்முறை 2025 நவம்பர் 20 அன்று ஆரம்பிக்கப்பட்டது. இருப்பினும் இதுவரை ஏழை பிரிவைச் சேர்ந்த 56,547 பயனாளிகளும் மிக ஏழை பிரிவைச் சேர்ந்த 21,608 பயனாளிகளும் இச்செயல்முறையை பூர்த்தி செய்ய தவறியிருக்கிறார்கள். இதற்கான புதிய காலக்கெடுவை கடந்த 20 வரை மீள புதுப்பிக்கப்பட்டிருந்தது. பொதுமக்கள் தங்களது தகவல்களை இணைய வழியூடாகவோ அல்லது பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை அருகிலுள்ள பிரதேச செயலகத்தில் ஒப்படைப்பதன் மூலமோ புதுப்பித்துக் கொள்ள முடியும். இது ஒரு பாரிய சிக்கலாகும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். மக்கள் தங்கள் தகவல்களை சரியான நேரத்தில் புதுப்பிக்காவிட்டால் அடுத்த கொடுப்பனவு சுழற்சியில் அவர்கள் பரிசீலிக்கப்பட மாட்டார்கள் என்ற அறிவித்தலும் வெளியாக இருக்கிறது. நாம் பிரதேச செயலகங்களுக்கு தகவல் கொடுத்திருக்கிறோம், கிராம சேவையாளர்கள் ஊடாக இதனை உணர்த்தி இருக்கிறோம், இதனை அறிவித்திருக்கிறோம். மேலும் இணைய வழியூடாக தகவல்களை புதுப்பிப்பதை எளிதாக்க தனியார் தகவல் தொடர்பு மையங்களுக்கு சிறப்பு அனுமதியை வழங்கி இருக்கிறோம். இம்மையங்கள் மூலம் ஏற்கனவே கணிசமான தகவல்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 20,70,000 பேர்
ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பயனாளிகளினும் புதுப்பித்தல் செயல்முறையை செய்யவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். பயனாளிகள் டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது அவர்கள் மிகவும் பின்தங்கிய கிராமங்களைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்பதே இதற்கு காரணமாக இருக்கக்கூடும். இந்த எண்ணிக்கையினரையும் எவ்வாறாவது உள்வாங்க நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்ற தகவலையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நாங்கள் ஒருபோதும் அவர்களை கைவிட மாட்டோம். பொதுமக்களுக்கு செய்தியை கொண்டு சேர்க்க நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் இன்னும் ஒரு தகவல் தொடர்பு இடைவெளி இருப்பதை உணர முடிகிறது. இதற்கிடையில் தகுதி வாய்ந்த 16,800 விண்ணப்பதாரர்கள் வங்கிக் கணக்கில்லாத காரணத்தினால் நன்மைகளை பெறாமல் இருக்கிறார்கள். இவர்களில் 8,900 பேர் ஏழை பிரிவிலும் 4,400 பேர் மிக ஏழை பிரிவிலும் அடங்குகின்றனர். வங்கிக் கணக்கில்லாதவர்களின் அதிகப்படியான எண்ணிக்கை நுவரெலியா மாவட்டத்திலேயே காணப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். அந்த எண்ணிக்கை 4,655 ஆகும். நுவரெலியா மாவட்டத்தில் குறிப்பாக நோர்வுட் பிரதேச செயலக பிரிவில் மாத்திரம் சுமார் 1000 பயனாளிகள் வங்கிக் கணக்குகளை இதுவரை ஆரம்பிக்காமல் இருக்கிறார்கள். பயனாளிகள் வங்கிக் கணக்கை ஆரம்பிக்காமைக்கான காரணம் அவர்களிடம் தேசிய அடையாள அட்டையின்மை ஆகும். தேசிய அடையாள அட்டை இல்லாவிட்டால் வங்கிக் கணக்கை இலங்கையில் திறக்க முடியாது. ஒன்று அவர்களிடம் அடையாள அட்டை இல்லை, அல்லது அவர்களுக்கு நலன்புரி நன்மைகளை பெறுவதில் ஆர்வமில்லை. பயனாளிகளை தெரிவு செய்த அந்த பட்டியலை வெளியிட்டதும் அவர்கள் நிதியை பெறுவதற்கு வங்கிக் கணக்கை திறக்க வேண்டும். அவர்கள் அந்த கடிதத்துடன் வங்கிக்கு சென்று தெரிவு செய்யப்பட்ட அரச வங்கிகளில் அஸ்வெசும கணக்காக அதனை திறக்க வேண்டும். ஆரம்பத்தில் சுமார் 1,00,000 பயனாளிகள் வங்கிக் கணக்கு இன்றி இருந்தனர். எனினும் தற்போது அந்த எண்ணிக்கையை குறைத்திருக்கிறோம். ஆனால் இன்னும் கணக்கில்லாதவர்கள் அல்லது தாம் இந்த நன்மையை பெற தகுதி பெற்றுள்ளோம் என்பதை அறியாதுள்ளனர். அவர்களுக்கு நாம் கடிதங்கள் குறுஞ்செய்திகள் அனுப்பியிருக்கிறோம், ஆனால் செய்தி அவர்களை சென்றடையவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த அஸ்வெசும திட்டம் தொடர்பில் கடுமையான விமர்சனம் இருக்கிறது. உண்மையில் இலங்கையில் பாதிக்கப்படாதவர்கள் கூட, ஒரு வசதியான வாய்ப்போடு இருப்பவர்கள் கூட இந்த அரசாங்கத்தினுடைய அஸ்வெசும நன்மையை திட்டத்தினை பெறுவதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் உண்மையில் ஏழை தரத்தில் இருப்பவர்கள் பலருக்கு இந்த அஸ்வெசும இன்றும் போய் சேராமல் இருக்கிறது. அவர்கள் இன்றும் தெரிவு செய்யப்படாமல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை விட வசதியோடு இருப்பவர்களுக்கு கடந்த கால அரசாங்கங்களினுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அஸ்வெசும இதுவரை கிடைத்து வருகிறது. அதற்காகத்தான் அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. 12 மாதங்கள் முடியும் போது அவர்கள் தங்களுடைய தரவுகளை புதுப்பிக்க வேண்டும். திருப்ப மீளாய்வு செய்து அவர்களுடைய உண்மையில் அவர்கள் ஏழ்மை நிலையில் தான் இருக்கிறார்களா அல்லது இந்த கொடுப்பனவை பெற தகுதியுடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதனை பரிசோதனை செய்து ஆம் என்ற பட்சத்தில் அவருக்கு அந்த கொடுப்பனவு மீண்டும் வழங்கப்படும். இல்லை என்று சொன்னால் அவர் அதிலிருந்து விலக்கப்படுவார். ஆகவே 86,000க்கும் அதிகமானவர்கள் இதனை புதுப்பிக்காமல் இருப்பதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. இந்த செய்தியை பார்ப்பவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், ஏனையவர்களும் பயன்பெறட்டும்.